வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த இடம், சொத்து இது நிறைய பேசிட்டு இருக்கிறோம். ஒரு நண்பர் ஒரு சந்தேகம். இந்த மாரி நான் ஒரு இடத்த எனக்கு வித்துட்டாங்க. இப்போ வந்து எனக்கு அதைய திருப்பி எனக்கு குடுத்துருங்கிறாங்க. என்னை மிரட்டுறாங்க. மிரட்டி என்னை கையெழுத்து வாங்கிட்டேன்னு சொல்றாங்க அப்படின்ட்டு. அவரு ஒரு கோர்ட் கேஸ் வந்தது 3 வருஷம் செல்லுபடியாகும். அப்படிலாம் கிடையாது. அதிகபட்சம் 90 நாள். அதுவும் வந்து பத்திரத்த கேன்சல்லாம் பண்ண முடியாது. ஒரு பத்திரம், ஒரு சொத்து விற்பனை நடந்துருச்சுன்னா, அந்த விற்பனை தான். அதை மாத்தா அடுத்த செகண்ட் கூட முடியாது. சம்பந்தப்பட்ட விற்பனை பத்திரம் பதிவு செய்த அந்த பதிவு அலுவலர்னாலேயே கேன்சல் பண்ண முடியாது. ஒரே தீர்வு நீதிமன்றம் தான். அதுவும் 90 நாட்களுக்குள்ள தகுந்த ஆவணங்களோட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சு நீதிமன்ற உத்தரவு பெற்று தான் நீங்க வந்து அந்த சொத்தை வந்து பதிவு செஞ்சு திருப்பி இருக்கணும். அதை சொத்தை கேன்சல் பண்ண மாட்டாங்க. நீதிமன்றம் வந்து அந்த சொத்தை வந்து அந்த பதிவு செய்த பத்திரத்தை வந்து ரத்து செய்கிறேன் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த ஆர்டர் சேர்த்து கூட வச்சுக்கணும். அவ்வளவுதான். பதிவானது தான். அது கூட வந்து ரத்து செய்யப்பட்ட ஆவணத்தை சேர்த்து வச்சுக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி பிரச்சனைக்கு போறதுக்கு முன்னாடியே தீர ஆலோசனை. இப்ப நிறைய சிசிடிவி கேமரா வச்சுட்டாங்க. எல்லா டிஜிட்டல் சிசிடிவி கேமரா வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு சிடி கொடுத்துருவாங்க. ஒரு சொத்து கொடுத்தவங்க வாங்கினவங்க வந்து ஆமா நான் சம்மந்தப்பட்ட விற்கிறேன், காசு வாங்கிட்டேன், அதெல்லாம் அந்த வீடியோ சிடியில் ரெக்கார்டு பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சொத்தை வாங்கினவங்க அதை பத்திரமா வச்சுக்கோங்க. ஒரு குறைஞ்சபட்சம் 3 மாசங்கிறது 1 வருஷம் வரைக்கும் அந்த சிடி பத்திரமா வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி வழக்குகளுக்கு போனால் உபயோகப்படும். ஆகவே நான் நண்பர் கேட்ட மாதிரி நீங்க சொத்து வந்து ஒரு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு எனக்கு திருப்பி கொடு அப்படின்லாம் கேட்க முடியாது. 1 வருஷம் இல்லை, ஒரு நாள் கழிச்சே கேட்க முடியாது. பணம் கொடுத்து வாங்கினா வாங்கினது தான். இது தவறான தகவல் ஒன்று பரவிட்டு இருக்குது. அதுக்காக இந்த செய்தி உங்களுக்கு. மீண்டும் வேறு வீடியோ சந்திக்கும் வரை விரைவில் சரவண பிரகாஷ், திருப்பூர். நன்றி, வணக்கம்.